ஆகாஷ் ஒரு பொறியியல் பட்டதாரி, அவனை விசாரிக்கிறங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் படுகொலை செய்திருக்கீங்க. ஆகாஷினுடைய வாக்குமூலத்தை படிக்கும் போது மனசெல்லாம் பதறுது. எதுக்கு தானே இப்படி அடிக்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு சாதி வரி? நாங்குநேரியில சும்மா போய் ஒரு கும்பல் பட்டியலின மக்கள் வாழ்ற இடத்துல தாக்குதல் நடத்துறான், கொலை பண்றான், வன்முறை செய்யறான். ஆனா அவனை பத்திரமா பாதுகாத்து சிறைக்கு அனுப்புறீங்க. அவனுங்க மேல ஒரு அடி கூட விழல. அதே காவல்துறை விசாரணை பண்ணி அனுப்ப வேண்டியதானே? இல்லைன்னா வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதுவும் இறந்து போகிற அளவுக்கு அடிக்கணும்ன்றது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? ஆகாஷினுடைய வாக்குமூலம் வெளியில வந்திருக்கு. அது எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. படிக்கும் போது பதறுது. கண்ணை கட்டி போலீஸார் காலை உடைச்சிருக்கிறீங்க. காலை உடைச்சிட்டு கீழே விழுந்துதான் சொல்லணும்னு அவனை மிரட்டி இருக்கீங்க. ஈர சாக்க அவனோட கால் மேல போட்டு இரும்பு கம்பியால ஆகாஷோட வலது கால்ல அடிச்சே இருக்கீங்க. எலும்பு முறிஞ்சு ரத்தம் வந்து வழியில துடிச்சிருக்கான். ஒட்டு மொத்தமா ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன கொலைவெறி உங்களுக்கு? அப்படி என்ன கொலைவெறி? நாங்குநேரியில கொலை பண்ணவன நீங்க சாதாரணமா சிறைக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அவன் மேல ஒரு அடி கூட விழல. எந்த கட்டும் போடல. அவன் உயிருக்கு எந்த பாதகமும் ஏற்படல. அவன் உங்க ஜாதிங்கிறதுனால அவன் அப்படியே பத்திரமா அனுப்பிட்டீங்களா? இதுக்கு பேரு நான் சாதி பசம் தானே. பொதுவா போலீஸே மோசமா நடந்துப்பாங்க, கண்மூடித்தனமா மனிதாபிமானமே இல்லாம நடந்துப்பாங்க அப்படிங்கிற கருத்து சமூக தளத்துல இருக்கு, எல்லோர் மத்தியிலும் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி வெறி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் இன்னைக்கு ஆகாஷ் கொலையில 24 படுகொலைகள்லாம் நடந்திருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஜாதி வரி? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது?